வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய எஜுகேஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கோச் அண்ட் கைடு ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம படித்து கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குரூப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப் பார்த்திங்க அப்படின்னா வருமா வராதா, படிக்கலாமா படிக்க வேண்டாமா, ப்ரைவேட் ஜாப் போகலாமா, அந்த மாதிரி திங்கிங்லேயே வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ எனிவே பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கால்பர் ஆக தான் போகுது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1900 வேகன்சி வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கு எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம கால்பர் ஆனதுக்கப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னா கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே 9 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடையாது. ஸோ நோ சேல்ரி, நோ ஜாப் எக்ஸட்ரா. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா சரி ஓகே அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு தாட் வருமே தவிர எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாலுமே அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது. ஓகே. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் சார்பாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு 2020 நம்ம வந்து கோச் அண்ட் கைடு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதில் இனி வரக்கூடிய காலத்தில் ஓகேவா? ஸோ ஜனவரி 20 இருந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து பாட்னி, அதாவது தமிழ், பாட்னி, கெமிஸ்ட்ரி இந்த 3 மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே டெஸ்ட் சீரிஸ் வந்து காண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்தில் வந்து தமிழ், இங்கிலீஷ், பாட்னி இந்த 3 மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் சீரிஸ் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரி மேஜர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் அதில் வந்து அவ்வளோவா டீச்சர்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், பாட்னி மேஜர் இந்த மேஜர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மேஜருக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம காண்டக்ட் பண்ணும்போது எவ்வளோ கொஸ்டின் கேட்கப்படும் பார்த்திங்கன்னா 10 வினாக்கள் மட்டும்தான். ஓகேவா? ஸோ தமிழில் 10 வினா, அப்புறம் தாவரவியலில் 10 வினா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் 10 வினா. ஸோ 10 வினான்னு சொல்லும்போது நிறைய டீச்சர் வந்து கேட்பீங்க 10 வினா தானா, அவ்வளவு தானா அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 10 வினா. சரியா? ஒவ்வொரு வினாவுமே வந்து மிக மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மேஜரில் மட்டுமே கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து 1600 கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க வந்து படிச்சுட்டே தான் இருப்பாங்க. பாட்னி மேஜரில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜரில் பார்த்திங்க அப்படின்னா 200 கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அவங்களும் வந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு நாளையில் எவ்வளோ கொஸ்டின் படிக்கும், என்ன கொஸ்டின் படிக்கும், எப்படி படிக்கும், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ 150 கொஸ்டின் படித்தாலுமே அதில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக படிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் படிப்பீங்க? ஸோ அது வந்து சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து 110 மார்க்குக்கு தேவையான அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து மேஜர் கொஸ்டின் எல்லாமே வந்து இப்போதைக்கு கேட்கப்படும். சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் அண்டு ஜென்ரல் நாலேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மி தான். பட் மேஜர் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, அந்த இதிலே வந்து நம்ம படிச்சுட்டு இருப்போம். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷனில் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி இதன் அடிப்படையில் இந்தந்த நாட்களில் வந்து தான் பார்த்திங்கன்னா உங்கள் மேஜருக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஷெடியூல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் தமிழ், இங்கிலீஷ், பாட்னி இந்த 3 மேஜருமே வந்து டெய்லி நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை மேத்தமேட்டிக்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ மேத்தமேட்டிக்ஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அது போக ரெஃபரன்ஸ் புக்கும் வந்து தருவோம். ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து இதில் அப்டேட் ஆகும். ஓகே. அடுத்து வெனஸ்டே பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை வந்து கெமிஸ்ட்ரி மேஜர். ஸோ கெமிஸ்ட்ரி மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெய்லி இருந்தது, இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து அலாட் பண்ணியாச்சு. ஓகேவா?
ஸோ அடுத்து வரக்கூடிய காலத்தில் வேணால் டீச்சர்ஸ் வந்து அதிகமாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரி மேஜரை வந்து டெய்லியுமே வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்து தர்ஸ்டே பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சுவாலஜி. ஓகேவா? ஸோ சுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸும் இருக்காங்க, தமிழ் மீடியம் டீச்சர்ஸும் இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் டீச்சருக்கு வந்து தனியாக நடக்கும், ஆங்கிலம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நடக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆடியோ வீடியோ கிளாஸ் இருக்காது. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ கிளாஸ் வந்து இருக்கும், அது போக பிடிஎஃப்பும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, அடுத்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மீடியம் ஸ்டூடெண்ட்டுமே இருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் தமிழ் மீடியம். ஸோ 2 மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் டெஸ்ட் சீரீஸுமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து அவைலபிளாக இருக்கும். அடுத்து சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் காமர்ஸ். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அலாட் ஆகும். ஸோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அலாட் ஆகும், ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அலாட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து அலாட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் தமிழ் மீடியம் 2 வழி மாணவர்களுமே வந்து இதில் இது பண்ணிக்கலாம். அடுத்து சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்ரபி. ஸோ ஜாக்ரபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸோ ரெண்டுமே வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு இது வந்து வைக்கும் இல்லையா மேஜர். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 10 மார்க்கு, இங்கிலீஷில் வந்து 50 மார்க்கு, அது போக பார்த்திங்க அப்படின்னா பாட்னியில் வந்து 10 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் வந்து 10 மார்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கரெக்ஷன், மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் இருக்கும், இங்கிலீஷில் வந்து 10 மார்க் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து டெய்லி இருக்கிற மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வினாக்கள் டெஸ்ட் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நடத்தக்கூடிய தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 50 வினாக்கள் வந்து இருக்கும். கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லா வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா 50 வினாக்கள், 100 வினாக்கள், 150 வினாக்கள் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அது போக பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம அலாட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எனிவே இந்த ஷெடியூல் படி தான் பார்த்திங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்தில் வந்து நம்ம டெஸ்ட் சீரியஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒரு சில யூனிட் வந்து போட்டாச்சு நம்ம. ஓகேவா? ஸோ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1000 வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த 1000 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு எக்ஸாம் வர உங்களுக்கு எப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடியுதோ அந்த எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 மட்டும்தான், வேறு எந்த ஒரு பீஸுமே கிடையாது. இந்த 1000ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஹார்டு காப்பியாக கொடுத்துருவோம், பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு மேஜர் கொஸ்டின், சைக்காலஜி கொஸ்டின், கரண்ட் அஃபேர், ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே வந்து இன்க்ளூடிங்காக வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கால்பர் ஆனதுக்கப்புறமா நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். என்ன தான் அவங்கவுங்க மேஜரில் வந்து சூறப்புலியாக இருந்தாலுமே ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாத நிலைமையில தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ படித்தது திரும்ப திரும்ப படிக்கணும், எனக்கு இது தெரியும், நான் அதெல்லாம் இருந்தாலும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. நீங்கள் படித்ததை திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் வந்து எல்லா மேஜருக்கான கொஸ்டின் சீரிஸ் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கலாம். ஸோ அது வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.